Good morning students. First midterm test 2025 10th standard English இதோட key answer தான் பார்க்க போகிறோம். First question synonym uttered, B option correct, shouted. Second question banking, C option correct, slamming. Third question preening, D option correct, cleaning. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. பென்ட் அப்படிங்கிறதோட ஆண்டனிம் பார்த்தீங்க அப்படின்னா A option correct, straight. Fifth question stretched, B option correct, compressed. Sixth question reluctant, A option correct, eager. Seventh question fish அப்படிங்கிறதுக்கு plural form கேட்டிருக்காங்க. fish தான், C option தான் கரெக்டு. சேம் வேர்டு தான் வரும், SOES சேர்க்கக்கூடாது. எயித்து கொஷின் சூட்டபிள் மாடல் வெர்பு கேட்டிருக்காங்க. when dash I receive my order, B option கரெக்டு. when shall I receive my order. நைன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராப்ரியேட் ப்ரிப்போஷன் கேட்டிருக்காங்க. ரைட், மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன். ஐ வுட் டேக் அ டாக்ஸி டேஷ் த ஏர்போர்ட். ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு, டூ. ஐ வுட் டேக் அ டாக்ஸி டு த ஏர்போர்ட். ஸோ அடுத்து வர கொஷின்ஸ் ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்டில் எழுதுகிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் பேப்பராக இருக்கும். அவங்க பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பொயட்டிக் லைன்ஸ் என்ன லைன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எந்த கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்டிவைஸ் அண்ட் பேசிவைஸ் கேட்டிருக்காங்க 19th 20 21லேருந்து. ஸோ இந்த 3 கொஷினுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவைஸ் அண்ட் பேசிவைஸ் தான் கேட்டிருக்காங்க. 19th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஷாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் கார் ஃபார் ஹர் சன். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசிவைஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. கலர்ஃபுல் கார் ஹேட் பீன் பாட் பை ஷாலினி ஃபார் ஹர் சன் அப்படின்னு மாற்றணும். ஸோ ஆன்சர் அதை பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. 20th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், ஆக்டிவ்லேருந்து பாசிவ். ப்ளீஸ் டூ நாட் வாக் ஆன் த கிராஸ் அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு வாக் ஆன் த கிராஸ் அப்படின்னு கொடுக்கணும். 21 ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர் அப்படிங்கிறது அதர்வைஸ் கேட்டிருக்காங்க. ஹவு வாஸ் த ரிவர் கிராஸ்டு பை யூ அப்படின்னு மாற்றணும். ஸோ ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சேம் கொஷின் கூட நெக்ஸ்ட் இயர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் எழுதினவங்களுக்கு ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் இதை படிச்சுக்கோங்க, இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இல்லைனா ஒரு ப்ராக்டிஸ்க்காக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, எப்படி அதை எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போயம் லைன்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க, மெமரி போயமை.